முடிஞ்ச அளவு அடுத்தவங்கள வந்து ஒரு துன்பம் நினைக்காத மனசு இருக்கும். ஜாதகத்துல மோசமான கிரகங்கள் இருந்தா தவிர, மத்தபடி இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க எல்லார்கிட்டயுமே. குடும்பத்துக்கும் ரொம்ப பிடித்த நபர்களாக அந்த துளாராசி பிள்ளைங்க இருப்பாங்க. ஒன்ஸ் வந்து உங்கள நீங்க வந்து ஃப்ரெண்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்கள ரொம்ப நல்லவங்கன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மாத்தவே மாட்டாங்க. அப்படிதான் இந்த துளாராசி இருக்கும். வருமானத்த வந்து ரெட்டிப்பாக்கக்கூடிய தன்மை, உங்களோட உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம், நல்ல ஒரு முயற்சிக்கேற்ற பணம்ங்கிறத கண்டிப்பா துளாராசி இந்த 2026ல பெறப்போகிறது. மாற்று கருத்தே கிடையாது. ஆனா, ஜூனுக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயத்துல கவனம் வைக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ரொம்ப நல்ல அமைப்பா இருக்கும். எப்பவுமே 11ல ராகு, கேது வர்றது வந்து ஒரு நல்ல பீரியடாவே இருக்கும். எல்லா விதத்திலயுமே வெற்றி கிடைக்கும். நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஆஸ்பெக்ட்னா குழந்தைங்க விஷயத்துல மட்டும்தான். அதீதமான எதிர்பார்ப்புகளை பிள்ளைகள் மேல் வைத்துவிட்டு மிக ஏமாந்து போகக்கூடிய தன்மையை வந்து இந்த வருஷம் குடுக்காம பார்த்துக்கணும். எப்பயுமே 6ல சனி உட்காந்துட்டாருனாலே எதிரிகள்ங்கிறவங்க உங்க கிட்டயே வரமாட்டாங்க. ரொம்ப எதிரிகள் தொல்லை இல்லாத ஒரு தன்மையாக இந்த 6ஆம் இடத்தில் சனி பகவான் வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. துலாம் ராசி நேயர்களே, இந்த 2026 எப்படி எனக்கு இருக்க போகிறது அப்படிங்கிற கியூரியாசிட்டி அடிப்படையில் வந்திருப்பீங்க. உங்களுக்கான 2026 புத்தாண்டு பலன்கள் இப்பொழுது. இந்த துலாம் ராசியை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசியினுடைய தலைவர் யாருன்னா சுக்கிர பகவான் தான். ரொம்ப அழகா, ரொம்ப இயற்கையா, ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடா, ரொம்ப ஜென்யூனா, ஒரு எல்லாருக்குமே ரொம்ப நல்ல பிள்ளையா தெரியணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த துலா ராசிக்கு சொந்தமா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எப்பயுமே வந்து காலபுருஷ தத்துவத்தினுடைய 7ஆம் ராசி. 7ஆம் ராசினா உங்க எதிரி ராசி மட்டும் கிடையாது. எதிர்ல இருக்கிறவங்களுக்கு கூட துலா ராசி மாரி. அப்ப அந்த தன்மை வந்து எப்படி இருக்கும்னா, இவங்க கிட்ட ஒரு ஜோவியலா பழகுவாங்க. 2 ஜெண்டர் கிட்ட டிஃபரன்ஷியேட் இருக்காது. இவங்க ஒரு ஆணா இருந்தாங்கன்னா, எய்த்தாப்ல இருக்கவங்கள ஒரு பெண்ணா நெனச்சு பழக மாட்டாங்க. ஒரு தோழியாக ரொம்ப அன்பா நடத்தக்கூடிய ஒரு பிஹேவியர் வந்து இந்த துளாராசிக்கு சொந்தமா இருக்கும். முடிஞ்ச அளவு அடுத்தவங்கள வந்து ஒரு துன்பம் நினைக்காத மனசு இருக்கும். ஜாதகத்துல மோசமான கிரகங்கள் இருந்தா தவிர, மத்தபடி இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க எல்லார்கிட்டயுமே. குடும்பத்துக்கும் ரொம்ப பிடித்த நபர்களாக அந்த துளாராசி பிள்ளைங்க இருப்பாங்க. கொஞ்சம் அந்த சித்திரை மட்டும் சேட்டை பண்ணும். ரொம்ப சேட்டை. நிப்பாட்டாம குழந்தைங்களா இருந்ததுன்னா கட்டி வைக்கணும் புடிச்சு. அந்த அளவுக்கு இந்த சித்திரை நட்சத்திரம் சேட்டை பண்ணும். மத்தபடி இந்த துளாராசிக்காரர்கள் இரு பாலருடைய நட்பும் இவங்க கிட்ட இருக்கும். ஒரு ஆணா இருந்தா ஆண், பெண் நட்பு இருக்கும். பெண்ணா இருந்தாலும் ஆண், பெண் நட்பு அப்படிங்கிறது இந்த துளாராசிக்கு சொந்தமாக இருக்கும். ஏன்னா இவங்க ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. இதில் சுவாதி வந்து மிக பிடிவாதங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அது லக்ஷ்மி நரசிம்மரோட நட்சத்திரங்கிறதுனால கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமுடையவர்களாக இருப்பார்கள். சித்திரை வந்து ஓனருக்கும் வீட்டுக்கும் ரொம்ப விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க. விசாகம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற கேட்டகரியிலையும், அதே மாதிரி ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷன்களில் உள்ளவங்களும் இந்த விசாக நட்சத்திரத்தில் இருப்பாங்க. அது முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் இல்லையா, அதனால ரொம்ப ஒரு நல்ல தன்மையில் இருக்கும். அப்போ இந்த துளாராசிக்காரர்கள் பொதுவாகவே சிறந்த ஒரு ஆளுமை மிக்கவர்களாகவும், இங்க சனி உச்சம் பெறதுனால ஒரு அடுத்தவர்களுக்கு நியாயம் சொல்லக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். வருகிறவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே எடை போடக்கூடிய தன்மைங்கிறது துளாராசிக்கு சொந்தமா இருக்கும். நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போங்க. இவங்க பார்வையில உங்கள நல்லவங்களா எடுத்துக்கிறாங்களா, கெட்டவங்களா எடுத்துக்கிறாங்களான்னு தான் இங்க மேட்டரே. ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ஃப்ரெண்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்கள ரொம்ப நல்லவங்கன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மாத்தவே மாட்டாங்க. அப்படிதான் இந்த துளாராசி இருக்கும். இந்த 2026 பொறுத்தளவு ராசிக்கு 9ல குரு பகவான் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஜூன் மாசம் வரைக்கும். ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். இதுவரைக்கும் எனக்கு எதுவுமே வரல அப்படின்னு சொன்னா கூட, டக்குன்னு மே மாசத்துக்குள்ள மிகப்பெரிய பணவரவ குடுத்துட்டு போயிடுவார். ராசிய வந்து 5வது பார்வையா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இவ்ளோ நாளா வந்து ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க, ஒரு பணவரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வேலையில இருக்கீங்க, இன்கிரிமென்ட் பண விஷயங்கள்ல எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, நிச்சயமா இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா, இப்போ உங்க ராசிய பார்த்துட்டு இருக்காரு, குடுப்பாரு. அடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்த பார்க்க போறாரு. அப்பயும் வந்து உச்சம் பெற்று பார்க்க போறாரு. அப்ப வருமானத்த வந்து ரெட்டிப்பாக்கக்கூடிய தன்மை, உங்களோட உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம், நல்ல ஒரு முயற்சிக்கேற்ற பணம்ங்கிறத கண்டிப்பா துளாராசி இந்த 2026ல பெறப்போகிறது. மாற்று கருத்தே கிடையாது. ஆனா, ஜூனுக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயத்துல கவனம் வைக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்தில் வரக்கூடிய உச்ச குருவாக வருகிறார். 10ல் குரு வரும்போது பட்டம், பதவி பறந்து போகும்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட விதி இருக்கு. இப்ப ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த வருஷம் 2025ல என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இடமாற்றம், இடப்பெயர்ச்சி பண்ணியிருப்பீங்க.
இப்போ இந்த 10ஆம் இடத்துல குரு வர்றதுனால அதை நீங்கள் வீடை மாற்றிருந்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக வேலையை மாற்றுவீங்க. அந்த இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்போது இப்போ நான் வந்து வேலையை விட்டு போகலாமா, பேப்பர் போடலாமா, எந்த பீரியட் கரெக்டாக இருக்குன்னா ஜூனுக்கு அப்புறம் உங்களை அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ள போகிறது. அதனால் நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு இந்த வேலை வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த பொசிஷனில் உட்காந்துருக்கேன். என்னோட ஒர்க் பிளேஸ்லேருந்து நான் கொஞ்சம் ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி உட்காரலாம், இல்லை கேபின் மாற்றி கேட்கலாம் ஹெச்ஆர்ட்ட கேட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களால் ஏதாவது ஆல்ட்ரேட் பண்ண முடியும்னா அதை நீங்களாவே செல்ஃபாக ஆல்ட்ரேட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். இஃப் யூ நீட் த ஒர்க் டு பி கண்டினியூ அப்படின்னா, அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்குண்டான ஒரு ஸ்டெப் எடுக்கிறது. ஆனால் ரொம்ப கவனமாக அடுத்து போகிற இடம் வேலை தேடாமல் இன்னொரு வேலையை விட வேண்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கும். எப்பவுமே 11ல் ராகு கேது வர்றது வந்து ஒரு நல்ல பீரியடாகவே இருக்கும். எல்லா விதத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆஸ்பெக்ட்னா குழந்தைங்க விஷயத்தில் மட்டும்தான். அதீதமான எதிர்பார்ப்புகளை பிள்ளைகள் மேல் வைத்துவிட்டு மிக ஏமாந்து போகக்கூடிய தன்மையை வந்து இந்த வருஷம் கொடுக்காம பார்த்துக்கணும். டிசம்பர் வரைக்கும் ராகு 5ல் இருக்கிறதுனால பிள்ளைங்க கிட்ட வந்து ரொம்ப கவனமாகவும் பிள்ளைங்களை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி பிள்ளைங்க ஏமாந்து போகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். 5ல் ராகு இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுமே வந்து ஏதோ ஒரு அசால்ட்டில் விட்டுருவாங்க. அதனால் அவங்கள வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய தன்மையை வந்து கொண்டு வாங்க. மிரட்ட வேண்டாம். பிள்ளைங்க வந்து இந்த காலத்தில் பிள்ளைங்கிட்ட ரொம்பவுமே மிரட்டினோன்னா நம்மளை தான் அவங்க பைத்தியம் பண்ணுறாங்க. அதனால் முடிந்த அளவு பிள்ளைங்கக்கிட்ட பொதுவாக போயிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து அவங்கக்கிட்ட வேலையை சாதிச்சுக்கக்கூடிய தன்மையை துளாராசிக்காரர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான். அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வந்து வெற்றிகளை தரக்கூடிய சனி பகவானாக இருப்பார். எப்பயுமே 6ல் சனி உட்காந்துட்டாருனாலே எதிரிகள்ங்கிறவங்க உங்ககிட்டே வரமாட்டாங்க. ரொம்ப எதிரிகள் தொல்லை இல்லாத ஒரு தன்மையாக இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போதே இது முக்கியமாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றி வாய்ப்பு யாருக்கெல்லாம் தேவைப்படும்? போட்டித் தேர்வுகள் அட்டன் பண்ணுறவங்க, ஒரு எக்ஸாம் எழுதுகிறவங்க, அதே மாதிரி அரசியல்வாதிகள், ஒரு மேல்நிலை தேர்வு நான் இப்போ இருக்கிறதுலேருந்து மேலே ஒரு பொசிஷன் போகிறவங்க, பரீட்சை எழுதுகிற பிள்ளைங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த சனியும் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறாரு. அதே மாதிரி குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வரைக்கும் மிதுனத்தில் தான் இருக்காருன்னா, இந்த பரீட்சை எழுதுகிற பிள்ளைங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட்டாக இருக்கும். நல்ல ஒரு தன்மையில் வெற்றி வாய்ப்பை அளிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நீங்கள் உங்களோட எஃபர்ட்டையும் சேர்த்து போடும்போது உங்களுக்கு அதுக்குண்டான ரிசல்ட் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அப்போது அரசியல்வாதிகளும் சரி, குழந்தைகளும் சரி, அதாவது பரீட்சை எழுதுகிறவங்களும் சரி, மேலே எக்ஸாம் எழுதுகிறவங்களும் ரொம்ப நல்ல இந்த வருஷம் வந்து தேர்ச்சி அடைஞ்சு வெளியில் வரக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் நிச்சயமாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு ஏதாவது ஒரு வாங்கணும், அவங்க வந்து ஒரு கோல்டு வாங்குறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஏதாவது பழசை போட்டுட்டு புதுசாக எடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து இருக்குங்க. அப்போ கோல்டு வந்து ரேட் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற ஏதோ ஒன்று போட்டுட்டு திருப்பி புதுசாக கோல்டு எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ நீங்கள் நடத்திக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ராசிக்கு 5ல் ராகு இருக்கிறதுனால காதல் விஷயங்களில் கவனமாக வேணும். புதுசாக யாராவது அறிமுகமாவாங்க, அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும். டிசம்பர் வரைக்கும் இந்த நிலை தொடர்றதுனால உங்களுக்கு வந்து ஒன்றை விட ஒன்று நல்லா இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சண்டைக்கு அப்புறம் வேறு யாராவது எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு போயிடாதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. ஏன்னா 5ல் ராகு இருக்கும்போது காதல் விஷயங்களில் ஒரு மாயையை காட்டி உங்களை வந்து கீழே தள்ளி விட்டுரும். அப்போ அதில் கவனமாக இருங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து உங்களுடைய ஜாதக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரியான இதில் நான் சொன்னதில் கூட குறைச்சி பலன்கள் நடக்கும். அதனால் சுய ஜாதக வலுவை பொறுத்து இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை சென்று ஒரு வாட்டி சேவிச்சுட்டு வாங்க. சகல விதத்துலையுமே ரங்கநாதர் வந்து உங்களுக்கு தருவார். அதுலேயும் முக்கியமாக தாயாரை சேவிச்சுட்டு வாங்க. ஏதாவது ஒரு பழமையான சிவாலயங்களில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையை சென்று பார்த்து வாருங்கள். உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். வேலை விஷயத்துலையும் அடுத்தவங்க விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருங்க. அப்படி இருந்தீங்கனாலே இந்த வருஷம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். முக்கியமாக ஜூன் வரைக்கும் என்னென்ன எனக்கு கிடைக்கலையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ எல்லாமே கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துலேருந்து, திருமணமாகாதவங்களுக்குலேருந்து, அதே மாதிரி எனக்கு ஏதாவது புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த காலகட்டம்ங்கிறது ஒரு கோல்டன் பீரியடாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி துளாராசிக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி தாயாரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப
ரொம்ப ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை எடுத்து கொண்டு வந்து தரக்கூடிய தன்மையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ரோட் சைட வியாபாரிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து முக்கியமாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க, ஒரு நீதிபதியாக இருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு இடத்துல வந்து அடுத்தவங்களுக்கு நியாயம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு டீச்சராக இருக்கீங்க, யாராக வேணா இருந்துட்டு போங்க. ஒரு நல்ல பொசிஷனில் உங்களை சுற்றி ஒரு 10 பேர் உங்களுக்கு அடுத்திருக்காங்க. ஒரு ஹெச்ஆராக இருக்கீங்க. ஏன்னா ஒரு ஹெச்ஆர்ன்னு இருக்கும்போது நீங்கள் அடுத்த ஒரு 4 பேத்துக்கு புத்தி சொல்லக்கூடிய இடத்துல இருப்பீங்க. அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக ரோட் சைடில் வந்து இருக்கக்கூடிய கடை வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தராசு வாங்கி கொடுங்க. இது வந்து ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். உங்களால் முடிஞ்சதுன்னா இதை செய்யுங்க. இது வந்து கம்பல்ஷன் கிடையாது. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீதிபதியாக ஒரு அட்வொகேட்டாக இருக்கவங்களுக்கு இது சாதாரணமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த தராசை வாங்கி கொடுத்துட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்கள் லைஃபோட நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆகிறத பார்ப்பீங்க. உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே இந்த 2026 உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிறைய எல்லாமே வாரி வழங்கட்டும்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமானை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.